இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களவை, அதாவது லோக்சபா, இன்னொரு நேம் என்னென்னா கீழவை. மக்களவையை பற்றி பார்க்க போகிறோம். மக்களவைனா என்ன, அங்கே இருக்க உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது சட்ட திருத்தம் இதில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா மக்களவை எந்த பகுதிக்கு கீழே வருதுன்னா 5. அதாவது மத்திய அரசு ஃபுல்லாகவே, மத்திய அரசில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை, மக்களவை, இதுக்கப்புறம் வரக்கூடிய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை குழு எல்லாமே பகுதி 5க்கு கீழே தான் வரும். இந்த மக்களவை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா April 17, 1952. இது மாநிலங்களவை April 3 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது April 17, பட் இயர் ஒன்று தான். இதோட பேரை லோக்சபா அப்படின்ட்டு எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா August 23, 1954 தான் மக்களவை லோக்சபான்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது மறைமுக தேர்தலா நேரடி தேர்தலா அப்படின்னா நேரடி தேர்தல். யார் தேர்ந்தெடுப்பா? மக்களாகிய நாம் தான் இதை தேர்ந்தெடுப்போம். அதாவது 6 சட்டமன்றங்கள் சேர்ந்தது ஒரு தொகுதி, ஒரு மக்களவை தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லுவோம். அப்படியே மக்கள் தான் இவங்களுக்கு இங்கே மக்களவை உறுப்பினர்களை மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை மக்களவை தொகுதி இருக்குது அப்படின்னா 39 தொகுதி இருக்குது. இதுலேயே அதிக மக்களவை தொகுதி கொண்ட தொகுதி உத்தரப்பிரதேசம் தான். இதோட ஆர்டிக்கல் சரத்து 81 தான் மக்களவை டீட்டெயில் பற்றி சொல்லுது. ஒரு மக்களவை அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் நான் சொல்கிற கருத்தை தான் இதில் சொல்லியிருப்பாங்க 81. அதாவது மக்களவைண்டு ஒன்று வேணும், இந்திய அரசாங்கத்தை வழிநடத்துறதுக்கு மக்களவைண்டு வேணும், அதில் மக்கள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதில் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் 81 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 81. மக்களவை உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை என்னன்னா 552. மேக்சிமம் 552 பேர் தான் அந்த மக்களவை உறுப்பினர்களே இருக்க முடியும். மாநிலத்திலேருந்து 530 தொகுதியிலேருந்து செலக்ட் ஆனவங்களும், யூனியன் பிரதேசத்தில் ஒரு 20, திரும்ப குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள். இந்த ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள்னால் யார் அப்படின்னா, அதாவது இந்த ஐரோப்பா நாடு இருக்குல்ல, ஐரோப்பா கண்ட்ரி, அங்கேருந்து வந்த வாரிசுகள். அதாவது இப்போ கரண்டாக இப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, இப்போ நம்ம இங்கிலாண்டில், இப்போ வேறு நாட்டில் நம்மளோட இந்திய தூதர்கள் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி ஐரோப்பா கண்ட்ரியில் உள்ளவங்களுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதர்கள் தான் இவங்க. அவங்க 2 பேராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 543 பேர் இருக்காங்க. மாநிலத்தில் அதே 530 பேர் இருக்காங்க. ஆனால் யூனியன் பிரதேசத்தில் 13 பேர் தான் இருக்காங்க. இப்போது இந்த குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட அந்த ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 104வது சட்ட திருத்தத்தில் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. அதேமாதிரி SC STயோட இடஒதுக்கீடை இந்த இதில் 104வது சட்ட திருத்தத்தில் மேலும் 10 வருஷம் கூட்டியிருப்பாங்க. ஏன்னா அம்பேத்கர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் SC STயோட இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அவங்க எப்போவும் கரெக்டாக செட்டில் ஆகி இந்த அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை அந்த ஸ்டேஜ் வருதோ அப்போ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டே அவங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த பூனா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதனால் அதுக்கு தட்டும் இது இப்போவும் திரும்ப 104வது சட்ட திருத்தத்தில் பண்ணி திரும்பி 10 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றோட தகுதிகள் அப்படின்னா, தகுதிகள் 84வது ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களோட தகுதியும் மாநிலங்களவை உறுப்பினர்களோட தகுதியோட ஆர்டிக்கலும் சேம் தான். இதில் என்னெல்லாம் தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களோட வயது 25 கொடுத்துருப்பாங்க. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், சட்டசபை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், பிரதமர், இவங்களுக்கெல்லாம் வயசு 25 இருந்தால் போதும். ஆனால் சபாநாயகர், துணை சபாநாயகர், திரும்ப அவங்களோட ஏஜ்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் ஏஜ் 30 இருக்கணும். ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களுக்கெல்லாம் ஏஜ் 35 இருக்கணும். இதுக்கு பிறகு இவங்க இப்போ மாநிலங்களவையிலையோ இல்லைனா சட்டமன்றத்திலேயோ அவங்க என்ன செஞ்சுருக்கக்கூடாது, உறுப்பினராக இருக்கக்கூடாது. பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தால் மற்ற 2 அவையிலையும்
உறுப்பினராக இருக்கக்கூடாது, கடன் வாங்கி இருக்கக்கூடாது, அவங்க கண்டிப்பாக வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அகைன் என்ன பார்க்க போகிறோம்னா மக்களவே பதவிக்காலம் பார்க்க போகிறோம். இவங்களோட பதவிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். இவங்களோட ஆட்சியை கலைக்க முடியுமா முடியாதானா முடியும். கண்டிப்பாக இவங்களோட ஆட்சியை வந்து கலைக்க முடியும். பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அவங்களோட ஆட்சியை கலைக்க முடியும். யார் கலைப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆர்டிக்கல் 85 படி குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சியை வந்து கலைக்கலாம். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தில் அவங்களோட பதவிக்காலத்தை 5லேருந்து 6 இந்திரா காந்தி அவங்க மாற்றிருப்பாங்க. திரும்ப 44வது சட்ட திருத்தம் 1928 திரும்ப 6லேருந்து 5 அந்த மக்களவை உறுப்பினர்களோட காலத்தை வந்து குறைச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வேளை ஏதாவது ஒரு தேசிய நெருக்கடி இருக்குது, அப்போ வந்து எலெக்ஷன் எதுவும் பண்ண முடியல, வைக்க முடியல, 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு ஆண்டு வரை நீடிக்கலாமா நீடிக்கலாம். அவ்வளோதான் இதில் பதவிக்காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய சிறப்பதிகாரம் என்னென்னா, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஒரு மசோதா பண மசோதாவா நிதி மசோதாவா அப்படிங்கிறத இதில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மானிய கோரிக்கை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு 3 பட்டியல் மீதும் சட்டமேற்றும் அதிகாரம் மக்களவையில் மட்டும்தான் பண்ண முடியும். மாநிலங்களவையின் அதிகாரத்தை மீறியும் இவங்க வந்து செயல்படலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சட்டம் போடணும், அந்த சட்டத்தை இப்போ பண மசோதா இருக்குதுன்னு வச்சுருங்களேன். இந்த பண மசோதாவுக்கு அவங்க ஆக்சுவலாக மசோதானா என்னென்னா, ஒரு சட்டம் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வடிவத்தில் ஒரு அறிக்கை கொடுப்பாங்களே, அதுக்கு பேர் தான் மசோதா. அதை வந்து குடியரசுத் தலைவர் 2 அவையும் ஓகே சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது சட்டம். சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் சைன் பண்ணதுக்கு முன்னாடி வர அதுக்கு பேர் மசோதா. இப்போ ஒரு பண மசோதா இருக்குதுன்னு வச்சுடுங்களேன். அந்த பண மசோதாவை நீங்கள் வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படியே மக்களவையில் நீங்கள் கொண்டு வந்து மாநிலங்களவைக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. மாநிலங்களவை 14 நாளுக்குள்ளே அதை வந்து அவங்க முடிவு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிவிடணும். ஒருவேளை மாநிலங்களவை வந்து இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க பண மசோதா வந்து எங்களுக்கு பிடிக்கல, இதில் நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை அவங்க கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா மக்களவை பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமானா கிடையாது. அவங்க விருப்பம். பண மசோதா வந்து மக்களவையோட விருப்பம். அவங்க கன்சிடரும் பண்ணலாம், கன்சிடரும் பண்ணாமையும் அவங்க வந்து சட்டம் கொண்டு வந்துடலாம். அதான் மாநிலங்களவையின் அதிகாரத்தையும் மீறி அவங்க செயல்படலாம். மக்களவைக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களவையோட குறைந்தபட்ச உறுப்பினர்கள் வந்து 55 ஊனிய உறுப்பினர்கள். இதே இது மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் வந்து 25 உறுப்பினர்கள், 1ல் 10. எப்படி 55 உறுப்பினர்கள் வருதாங்கன்னா 10 பேர்த்துக்கு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் அப்போ இருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தங்க இருக்கணும். நம்மளுக்கு எத்தனை உறுப்பினர்கள்? 550. அப்போனா எத்தனை? 55 உறுப்பினர்கள். மினிமம் 10க்கு 1னா 55 உறுப்பினர்கள் குறைந்தபட்சமாக நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்ம சொல்லியிருக்காங்க.